தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இந்தியாவின் வளமான மாநிலமாக உத்தரப்பிரதேசமே இருந்தது என்றும் சரியான கொள்கைகள் இல்லாததால் பின்தங்கியது எனவும் அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார். லக்னோவில் உத்தரப்பிரதேச அரசு பணியாளர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற 1510 பேருக்கு பணி நியமன ஆணைகளை யோகி ஆதித்யநாத் வழங்கினார். அதன் பின்னர் அவர் பேசுகையில், 400 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம்தான் வளமான மாநிலமாக இருந்தது. அதற்கு பிறகு பல்வேறு படையெடுப்புகள் நடந்தன. அவர்கள் நாட்டை கொள்ளையடிப்பதிலும் சுரண்டலிலும் தீவிரமாக ஈடுபட்டனர். ஆங்கிலேயரும் தங்கள் பங்குக்கு அள்ளி சென்றனர். ஆனால் இந்தியா விடுதலை பெற்ற போது இந்த அனைத்தையும் தாண்டி பொருளாதாரத்தில் முதல் மாநிலமாக உத்தரப்பிரதேசமே இருந்தது என்று யோகி ஆதித்யநாத் கூறினார். மேலும் பேசிய அவர், 1960ஆம் ஆண்டிற்கு பிறகு சரியான கொள்கைகள் இல்லாததால் உத்தரப்பிரதேசம் பின்னடைவை சந்திக்க தொடங்கியது. 2016ஆம் ஆண்டு நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேசத்தின் பங்கு வெறும் 8% குறைந்தது என்று யோகி ஆதித்யநாத் குறிப்பிட்டார். தங்களின் சுய நலத்திற்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் வாக்கு வங்கிக்காகவும் அப்போதைய அரசியல் தலைவர்கள் கொள்கைகளை உருவாக்கினார்கள் என்று குற்றம் சாட்டிய யோகி ஆதித்யநாத், தவறான கொள்கைகளால் உத்தரப்பிரதேசம் சரிய தொடங்கியது போல நாடும் முன்பு சரிய தொடங்கியது என்று பேசினார்.